திருக்கோயில் மற்றும் மடத்துக்கு சொந்தமான இடத்தில் குடியிருப்பு நல சங்க தலைவராக இருக்கிறேன். செயலாளர் அண்ணன் கார்த்தி, பொருளாளர் சத்யநாதன் செயலாளராக பணியாற்றி இருக்கோம். நாங்கள் சீர்காழியில் சட்னாசாமி தேவதான் சொந்தமான இடம் தான் அதிகமாக இருக்குது. அதில் நாங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக நாங்களாம் குடியிருந்து வருகிறோம். ஈசானியத்தில் சாமி பேரில் ஒரு நகர் ஒன்று போட்டாங்க. அந்த நகரில் கிட்டத்தட்ட எனக்கு அதில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. அது கம்மியான ரேட்டில் கோயிலில் எங்களுக்கு குத்தகையாக தான் கொடுக்குறாங்க, விற்பனை பண்ணலை. கோயில் நிலத்தை நிறையா பேர் சாவடி பண்ணாத நீண்ட நாளாக தரிசு நிலமாகவே இருக்குது. அதை கோயிலில் ஒரு சில பேருக்கு பகுதி போட்டு தர சொல்லி பண்ணி கொடுத்துட்டோம். அது எங்களை போல் ஏழைகளுக்கு அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. சீர்காழி 7வது வார்டு மேடமாரம்களில் அதே போல் ஒரு இடத்த ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த வார்டு கவுன்சிலர் பாலமுருகன் என்பது அவரிடம் 5000 சதுரடி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. அதனால் பொதுமக்கள் யாரும் வாங்குறதுக்கு ரொம்ப இடையூறாகவும் இருக்குது. பொதுமக்கள் வாங்குறதுக்கு அச்சப்படுறாங்க. இதனால் கோயிலில் என்ஓசி எங்களுக்கு கொடுத்தாலும் கோயிலில் இபியில் போய் அங்கே சர்வீஸ் கேட்க போனால் பிரச்சனையாக இருக்குது. திரும்பி நாங்கள் அந்த என்ஓசி எடுத்துகிட்டு கோயிலில் போனால் இதே போல் பாலமுருகன் என்பவர் அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காரு. பொது வழியிலையும் பேசுகிறாரு, அவர் ஃபேஸ்புக்லேயும் பதிவு பண்ணுறாரு. அதனால் நீங்கள் போலீஸ்லேயும் ஆர்டிஓ விட்ட புகார் கொடுங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி ஆர்டிஓ பார்த்து நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக விசாரணை செய்து நாங்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறோம், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி அந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா நாங்கள் குடியிருப்பு நலசங்க சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே திரட்டி அவரோட அந்த ஸ்கூலையே நாங்கள் முற்றுகையிடுவோம். இவர் இதோட நிறுத்திக்கணும். தேவையில்லாத இந்த பிரச்சனை என்ன பண்ணோன்னா நாங்களும் பிரச்சனை பண்ணுவோம். இதனால் இன்றைக்கி ஆடியோட மனு கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு எங்களோட நடவடிக்கை தொடரும். நன்றி.